Hello all, this is Deep Learning course வீடியோ. போன வீடியோவில் வந்து நான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது, 2 டைப் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று வந்து ரெல்யூ அண்ட் இன்னொன்று வந்து சிக்மாய்ட் பற்றி வந்து நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் போன 2 வீடியோலையுமே நான் வந்து ஒரு ஹிடன் லேயர் வச்சு எப்படி வந்து நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்கை வந்து எப்படி ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஒன் டைப் ஆஃப் ஆப்டிமைசர். ஆப்டிமைசர்னா என்னன்னு உங்களுக்கு இது வரைக்கும் நான் போட்ட வீடியோலேயே தெரிஞ்சிருக்கணும். ஆப்டிமைசரில் வந்து ஒரு டைப்பான கிரேடியன்ட் டிசன்ட் ஆப்டிமைசர் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க்னு எடுத்துக்கோங்க. இது வந்து இன்புட் லேயர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹிடன் லேயர்ஸ் இருக்குது. இது ஒரு ஹிடன் லேயர் அண்ட் இது ஒரு ஹிடன் லேயர் அண்ட் ஒரு அவுட்புட் லேயர் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்குமே நான் சொன்ன மாதிரி ஒரு வெயிட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் லேயரில் இருக்க ஃபர்ஸ்ட் நியூரான்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயரில் இருக்க ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு போக போகிற வெயிட் வந்து W111, பிகாஸ் ஃபர்ஸ்ட் நியூரான்லேருந்து ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு போகுது அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர்லேருந்து போகிறதுனால வந்து இதுக்கு இப்படி இருக்குது. அகெயின் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வெயிட் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகிற லிங்க் பாருங்களேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நியூரான்லேருந்து ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு தான் போகுது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர், அதாவது செகண்ட் லேயர்லேருந்து போகிறதுனால இதுக்கு வந்து W112. அதே மாதிரி இதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நியூரான்லேருந்து ஃபர்ஸ்ட் நியூரான் தான் போகுது, ஆனால் செகண்ட் ஹிடன் லேயர் அதாவது தேர்ட் லேயர்லேருந்து போகுது. ஸோ அதனால் வந்து W113. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் நியூரான்லேருந்து ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு போகிறதுனால W213. ஸோ இப்படி தான் வந்து வெயிட்ஸ் வந்து நம்ம நேம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு லிங்க் ஒரு லேயர்லேருந்தும் ஒரு நியூரான்லேருந்தும் வந்து அவுட்புட் வந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் ஆகும். அதுதான் வந்து அந்த நியூரானுக்கு இன்புட். ஸோ ஒரு நியூரானில் இருக்க அவுட்புட் தான் வந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து இன்புட்டாக போக போகும். ஸோ இந்த H11, H12, H13 எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹிடன் லேயரில் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் எல்லா இன்புட்ஸ் அண்ட் வெயிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி அது எல்லாமே வந்து சம் பண்ணுவாங்க அண்ட் அதில் வந்து அடுத்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சேர்ந்து தான் நான் வந்து இங்கே H11 காமனாக எழுதியிருக்கேன். ஸோ எல்லா நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு ஒரு அவுட்புட் போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா O11 அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து O12, இப்படி வந்து O13, O21, O22, O31. ஸோ எல்லா அவுட்புட்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு நேம் மாதிரி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து O1, அதாவது ஹிடன் லேயர்லேயே ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து O111 வரும். அண்ட் அது என்ன நியூரானுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் இருக்க சஃபிக்ஸ் நம்பர் வந்து வரும். ஸோ 1, 2, 3. அதே மாதிரி இது வந்து செகண்ட் லேயரில் இருக்கிறதுனால இங்கே எல்லாமே வந்து 2, 2 இருக்கும். நம்பருக்கு ஏற்ற மாதிரி 1, 2 இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபைனல் அவுட்புட் லேயரில் வந்து O31 சொல்லி அவுட்புட் வந்து போகும். இதுதான் வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் அ மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து Y hat. ஸோ Y hatனா என்னது, அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு வேல்யூ தான் வந்து Y hat. நம்ம வந்து ஆல்ரெடி அந்த வேல்யூ வச்சுருப்போம், அதுதான் வந்து Y. ஸோ நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து Y அண்ட் அதோட ப்ரெடிக்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா Y hat. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மலாக எப்படி நம்ம லாஸ் கண்டுபிடிப்போம். ஸோ Y minus Y hat the whole square தான் வந்து நம்மளோட லாஸ் ஃபார்முலா. இந்த லாஸை நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணோம், குறைக்க ட்ரை பண்ணோம் நம்ம லாஸை. ஸோ இந்த ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரெடிக்டட் வேல்யூவும் வந்து ரொம்ப டிஃபர் ஆகாமல் எப்போ வந்து சேம் ஆகுதோ, இந்த ப்ரெடிக்டட் வேல்யூவும் இந்த ஆக்சுவல் வேல்யூ அதாவது Y அண்ட் Y hat வந்து எப்போ சேம் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம இந்த மாடலை பேக் ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேக் ப்ரொபகேட் வந்து அகெயின் வந்து எல்லாமே ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸில் போகும்போது என்ன ஆகும், இந்த ஒரு வெயிட்டும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ வந்து ரிவர்ஸில் போகும்போது ஒரு வெயிட்டும் வந்து அப்டேட் ஆகி அகெயின் எல்லாமே ஃபைனலாக ஃபுல்லி பேக் ப்ரொபகேட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து ஃப்ரண்ட் ப்ரொபகேட் பண்ணி அகெயின் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணி அகெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா திருப்பி குறைக்க வந்து அகெயின் பேக் ப்ரொபகேட் வந்து பண்ணி அகெயின் வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணும். ஸோ வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த வெயிட் அப்டேஷன் ஃபார்முலா. W new is equal to W old minus லேர்னிங் ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரேட். ஸோ LR லேர்னிங் ரேட் multiplied by derivative of in the loss with respect to the old weight. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த W113 அப்படின்ற வெயிட் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எப்படி வரும்னா W113 new is equal to W113 minus learning rate multiplied by derivative of loss by derivative of W113. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணுவோம். நான் வந்து இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இந்த டிரைவேட்டிவ் வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் வந்து மேக்ஸ்லையோ இல்லை நார்மலாக வந்து நீங்கள் ஸ்கூல்லையோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிரைவேட்டிவ் வந்து எதுக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு. டிரைவேட்டிவ் வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க தான் நம்ம நார்மலாக வந்து டிரைவேட்டிவ் எடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸில் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப மேக்ஸில் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. டீப் லேர்னிங் கற்றுக்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா,
கால்குலஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும், உங்களால் வந்து கற்றுக்க முடியும். அண்ட் இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். ஸோ இந்த லாஸ் குறைக்க தான் நான் வந்து ஆப்டிமைசர்ஸ் யூஸ் பண்ணோம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஏதோ ஒரு ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லாஸை கம்மி பண்ணுவோம் அண்ட் வெயிட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த லேர்னிங் ரேட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் வந்து அது நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம தான் அந்த ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்லாம் பண்ணி நம்ம கோடில் வந்து இந்த லேர்னிங் ரேட்டை நம்ம தான் செட் பண்ணணும். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக. ஸோ 0.001 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து நம்ம லேர்னிங் ரேட்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்டிமைசர் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் லாஸ் குறைக்கிறதுக்கு. ஸோ நான் சொல்ல மாதிரி இங்கே வந்து 3 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் குறைக்க வந்து ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுவோம். இந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது வந்து எதுக்குன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் லேர்னிங் ரேட் வந்து நம்ம ரொம்ப கம்மியாகவே வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆப்டிமைசர் தான் வந்து இந்த கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசர். இந்த கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசரோட கிராஃப் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி டெரிவேட்டிவ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், இந்த டெரிவேட்டிவ் ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். அண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து காஸ் ஃபங்க்ஷன். அது காஸ் ஃபங்க்ஷன் என்னது, லாஸ் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். அதாவது ஒரு இதுக்கும் வந்து சப்போஸ் ஒரு இன்புட்க்கு வந்து நம்ம லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். அதாவது ஒரு ரெக்கார்ட் ஒரு ரோக்கு வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், இன்னொரு ரோக்கு வந்து இன்னொரு லாஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து சம் பண்ணி ஆட் பண்ணுறது தான் வந்து காஸ் ஃபங்க்ஷன். ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு ரோக்கு பண்ணால் அது லாஸ் ஃபங்க்ஷன், ஹோல் ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாமே பண்ணால் அது வந்து காஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த காஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஒய் ஆக்சிஸில் போகும். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெயிட்ஸ் வரும். நம்ம வந்து என்ன வெயிட்ஸ் வந்து அசைன் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து குளோபல் மினிமா. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 தான் வந்து குளோபல் மினிமா. குளோபல் மினிமானா என்னதுன்னா வெயிட் வந்து எப்போ வந்து அப்டேட் ஆகிறது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா இந்த குளோபல் மினிமா ரீச் பண்ணுற வரைக்கும். நம்ம வந்து இந்த குளோபல் மினிமம் வேல்யூ அச்சீவ் பண்ணிட்டோம்னா அந்த y மைனஸ் ஒய் ஹேட் த ஹோல் ஸ்கொயர் அந்த லாஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அண்ட் ஒய் ஹேட் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சேமாக கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து இந்த குளோபல் மினிமம். ஸோ நம்ம குளோபல் மினிமம் வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வெயிட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி வந்து நெகட்டிவ் ஸ்லோப், இது நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஸ்லோப். ஸோ இது வந்து எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கிறதுனா நம்மளுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு டேஞ்சன்ட் நான் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் அண்ட் இப்படி ஒரு டேஞ்சன்ட் வந்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ டேஞ்சன்ட் நீங்கள் ட்ரா பண்ணப்போ ரைட் சைட் கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப், ரைட் சைட் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அண்ட் லேர்னிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், இது ஆட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் போது என்ன நம்மளுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ அப்டேட் ஆக வெயிட்டும் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த குளோபல் மினிமாவை நம்மளால் ரீச் பண்ண முடியும். வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லேர்னிங் ரேட் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் வந்து லேர்னிங் ரேட்டை ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஹார்டாக தானே சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 0.0001 மல்டிப்ளைட் பை வேல்யூனா ரொம்ப சின்னதாக தான் சேஞ்ச் ஆக போகுது. இப்போ ரொம்ப சின்னதாக சேஞ்ச் ஆகும்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்லோவாக வந்து இந்த வெயிட் அப்டேட் ஆகும். ரொம்ப குட்டியாக ரொம்ப ஸ்மாலாக தான் இங்கே வந்து வெயிட் அப்டேட் ஆகும். ஸோ ரொம்பவே டைம் எடுக்கும் அண்ட் அவ்வளோவா நம்மளுக்கு வெயிட் சேஞ்சும் நடக்காது, டைமும் வந்து அதிகமாக எடுக்கும். இப்போ வந்து ரொம்பவே அதிகமான வேல்யூ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயும் போகும். ஸோ இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், திருப்பி இங்கேருந்து இங்கே போகும். குளோபல் மினிமம் அது வந்து ரீச் பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தோம்னா ஸோ இந்த பாசிட்டிவ் மல்டிப்ளைட் பை நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூவோட நம்ம வந்து பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்மளும் வந்து இங்கே வெயிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் குளோபல் மினிமா வந்து ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ அதாவது இந்த 4 ரீச் பண்ணுற வரைக்கும் வந்து வெயிட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு எல்லாம் முடிச்ச உடனே அகைன் வந்து லாஸ் கால்குலேட் ஆகும். லாஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒய்யும் ஒய் ஹேட்டும் வந்து சேமாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். இப்படி தான் வந்து இந்த கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதுதான் வந்து இந்த காஸ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. அதாவது ஒய் மைனஸ் ஒய் ஹேட் த ஹோல் ஸ்கொயர் அதோட எல்லா ரெக்கார்ட்ஸோட சம், அதாவது 1 to n எல்லா ரெக்கார்ட்ஸோட சம் தான் வந்து அந்த காஸ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. இப்படி தான் வந்து ஒரு மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க்கை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா வெயிட்ஸும் அசைன் பண்ணுவோம், லாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம், காஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம், அகைன் வந்து பேக் ப்ரொபகேட் பண்ணி சப்போஸ் லாஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பேக் ப்ரொபகேட் பண்ணி வெயிட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம வந்து வெயிட் அப்டேட் பண்ணி அகைன் வந்து பேக் ப்ரொபகேட் பண்ணி ஃப்ரண்ட் ப்ரொபகேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.